பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓயாத அலைகள் 2 அப்படின்ற பேர்ல புதுசா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு போத் குரூப் 4 அடுத்து 2026ல வர்ற குரூப் 4ம் 2026ல டெட் வரும் பாத்தீங்களா? அந்த டெட் ஓரியன்டடாவும் இந்த கிளாஸ் இருக்க போது. டெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிகே சரியாப்பா? ஜிகே, மேக்ஸ், தமிழ் இது 3 கவர் ஆகுற மாதிரி இந்த சிலபஸ் உங்களுக்கு இருக்க போகுது. சரியாப்பா? சோ இது எப்படி நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லிரோம். ஏற்கனவே ஓயாத அலைகள் 1 டெஸ்ட் மட்டும் போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஓயாத அலைகள் 2 கிளாஸ் டெஸ்ட் இது ரெண்டும் நம்ம போட போறோம். சரியாப்பா? இந்த இந்த பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 2026 குரூப் 4 சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட இது நம்ம எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்குள்ள அதிகபட்சம் 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டடான எல்லா கிளாஸுமே இதுல கவர் பண்ணிடுவோம்ப்பா. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணிடுவோம். சரியா? சரி, ரைட், ஓகே. இது நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஜாயின் பண்ணணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன்ப்பா. சரியா? இது நம்ம குரூப் 4ஓட சிலபஸ். ஓகேப்பா? இந்த குரூப் 4 சிலபஸ்ல நம்ம சிலபஸ் ஓரியன்டடா ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அதாவது இப்போ ஒரு சிலபஸ்ல ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் புக்குக்குள்ள எங்க எங்க இருக்கோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நோட்ஸாவும் உங்களுக்கு கொடுக்க போறோம். சரியாப்பா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம வரலாறுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. சரியா? வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் இந்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போற டாபிக். இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் எது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். சரியா? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3 புக்ல இருக்கும். சரியாப்பா? 6th புக்கு, 9th புக்கு, 11th ஹிஸ்டரி புக். இந்த 3 இதுலயும் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பத்திய குறிப்புகள் இருக்கும். அந்த 3ஐயும் தொகுத்து ஒரே வீடியோல நம்ம கொடுத்துருவோம். சரியாப்பா? எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி படிக்க கூடாது. அது சிம்பிளா கொடுத்துடலாம். சரியாப்பா? பாருங்க, இது 6th புக்குப்பா. சரியா? 6th புக்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 6th புக்ல ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகத்தோட பேசிக் திங்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கும் உள்ள. சரியாப்பா? அந்த ஆய்வாளர்கள், அந்த பொறியியலாளர் எல்லார பத்தியும் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாபிக்கா சேம் இந்த டாபிக். சரியா? இந்த இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு 11th புக்ல இதோட கண்டினியூஷன் வரும். சரியாப்பா? அப்ப இது முடிச்சுட்டு இதோட காலங்கள், இதோட அதாவது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இத பத்திலாம் அவங்கள பத்திலாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இதோட கண்டினியூஷன் இருக்குது நம்மளுக்கு 11th புக்ல. சோ அப்படியே 11th புக்கு உங்களுக்கு இதுல அட்டாச் பண்ணி இதுல நடத்திரும். சரியாப்பா? பாருங்க 11th புக்கு. சோ இந்த 11th புக்கு இதோட கண்டினியூஷன். சரியா? 6th புக்கோட கண்டினியூஷன் 11th புக்ல இருக்கும். திரும்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நகர அமைப்புகள் வந்துரும். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ரெண்டுமே 6th புக் 11th புக் இது ரெண்டும் கவர் ஆயிரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகர அமைப்பு சிந்து சமவெளியோட நகர அமைப்பு வந்துரும். எதுல? 6th புக். இப்ப இது கொடுத்திருக்கிறது 6th புக். ஓகேவாப்பா? அதாவது நிறைய பேரு ஷார்ட்ஸ்ல போடும்போது கேட்டிருந்தீங்க, நீங்க அண்டர்லைன் பண்ண புக்கோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸஸ்ல நான் அண்டர்லைன் பண்ண புக்கோட பிடிஎஃப் தான்ப்பா உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வர்றதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த நகர அமைப்பு நம்ம கொடுத்துட்டோமாப்பா. தெருக்கள், வீடுகள், இந்த பெருங்குளம், மொஹஞ்சதாரோல அமைஞ்ச இந்த பெருங்குளம், வேற எல்லாமே கொடுத்துருவோம். சரியா? இது எல்லாமே நம்ம 6th புக்ல இருக்கும். சோ இதோட கண்டினியூஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 11th புக்ல வரும். சரியாப்பா? இந்த இருக்கு பாத்தீங்கன்னா 9th புக். சாரி. இப்போ இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6th புக். சரியாப்பா? இந்த கண்டென்ட் வரையும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது 6th புக். சோ இதோட நகர அமைப்பு. இப்ப இந்த டாபிக் நகர அமைப்பு. இந்த நகர அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இதோட கண்டினியூஷன் 9th புக். சரியாப்பா? இந்த இருக்கு பாத்தீங்களா? 9th புக். 9th புக்ல சிந்துவெளி மாநிலங்களோட நகரங்கள் வந்துருச்சு பாத்தீங்களா? சோ 6th முடிச்சுட்டு இதோட கண்டினியூஷன் 9thல இருக்கு நம்மளுக்கு. சரியா? அந்த 9th தொடர்ச்சியா நம்ம சொல்லிடுவோம். சரியா? 9th புக்ல அதோட நம்ம இதுக்கு முன்னாடி 6th புக்ல அந்த மட்பாண்ட கலை இது எல்லாமே இருந்துச்சுலப்பா. மதகுரு சிலை இது எல்லாமே அப்படியே நம்ம 9th புக்ல வரும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி 6th புக்ல இருக்குல்ல, அதான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சேர்த்து கொடுத்துரும். 6th புக்ல இருக்க இந்த மதகுரு சிலையோட இன்ஃபர்மேஷன் சேம் 9th புக்ல இருக்கும். அது கொஞ்சம் அப்டேட் ஆனதா இருக்கும். சரியா? சோ அடுத்தது நம்ம அதே சேம் அந்த 9th புக்ல இருக்கக்கூடியத நம்ம இதுல கொடுத்துருவோம். சரியாப்பா?
அடுத்து பாருங்க, அப்படியே இதோட கண்டினியூஷன் வந்து 11th இருக்கும். சரி, அந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 11th புக். இப்ப நான் கொடுத்திருக்கிறது 11th புக். இந்த 11th புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துணிகளும் அணிகலன்களும் எடை அளவீடுகள் இதே நகர அமைப்புகள் இதெல்லாம் சேம் 11th புக்ல இதோட கண்டினியூஷன் இருக்கும்பா. பாத்தீங்களா, அந்த மதகுரு அரசன் சிலை சேம் இது 11th புக். சரியா, அப்ப 6th 9th 11th இத உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். சோ இது வந்து நான் சாம்பிளுக்கு சிந்து சமவெளி மட்டும் சொல்றேன்ப்பா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்படிதான் வரும். சரியா, அடுத்து பாருங்க, ஃபைனலா இதுதான் ஓவரால் வியூ. உங்களுக்கு 6th புக்ல இருக்கக்கூடிய ஃபைனல் வியூ இதுதான். இதோட நம்மளுக்கு கிளாஸ் முடியும். சரியாப்பா, இந்த 6th புக்கோட நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் முடியும். சோ இத பார்க்கும்போது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஓரியன்டா வேற எதுலையும் கிடையாது. வேற 11th எத்திக்ஸ்ல இருக்கும், அது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம நோட்ஸா கொடுத்துருவோம். சரியா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துருவோம். வேற அதாவது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னாவே இதை தாண்டி வேற கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ள இருந்து மட்டும்தான் வரும். அப்போ இது முடிஞ்சு அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புக் பேக். சரியாப்பா, 6th புக் பேக் சிந்து சமவெளி நாகரிகத்தோட புக் பேக். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு 9th ஒரு 2 கொஸ்டின் மட்டும் புக் பேக்ல இருக்கும், சிந்து சமவெளி நாகரிகம் முட்டி. சரியா, அப்ப 9th புக் பேக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 11th புக் பேக். சரியாப்பா, 11th புக் பேக் கொஸ்டின் இது முடிச்சுட்டு கடைசியா என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம்ப்பா. சரியா, இது உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப்னால இது மட்டும் இருக்கு. சோ வேற சிந்து சமவெளி நாகரிகத்துல ஓல்டு கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, இப்ப இந்த மெலுகா என்ற குறிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு எதுல குறிப்பிடுது அப்படின்னா யூனிஃபார்ம் கல்வெட்டுல. இது குரூப் 3 2023ல HSC ஸ்டாண்டர்ட் வைஸ் கேட்ட கொஸ்டின்ல இது கொடுக்கப்பட்டுச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். சரியாப்பா, ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் இரும்பு. சரியா, இது அசிஸ்டன்ட் ஜெயிலர்ல 2023ல கேட்ட கொஸ்டின். சோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃபா உங்களுக்கு இருக்கும். கிளாஸஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான்ப்பா நடக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க போறோம். சரியா, இந்த சிலபஸ் வைஸ் நம்ம எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இப்படி பேக்கேஜா தான் நம்ம கொடுக்க போறோம். இப்ப பாருங்க, திரும்ப நம்ம சிலபஸ்க்கு வருவோம். இப்ப நம்ம சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா, இப்போ சிந்து சமவெளி முடிஞ்சு அடுத்து குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள். இப்போ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6th புக்ல கொஞ்சம் இருக்கும், 7th புக்ல மெயினா இருக்கும், 11th புக்ல இருக்கும். இது மூணுமே ஒரே பிடிஎஃபா கொடுத்து இதுல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து நடந்துரும். சரியாப்பா, நம்ம யூடியூப்ல தனியா அப்லோட் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் 11th 12th புக் மட்டும் அது லெசன் வைஸ் போகும். இது சிலபஸ் வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாப்பா. இதுல வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுல கொடுத்துருக்க மாட்டோம் டைட்டில்ல. சரியா, ஏன் அப்படின்னா மேக்ஸ் வந்து நம்ம தனி ஸ்டாஃப் இப்ப ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறோம்ப்பா. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் தமிழ், பொது அறிவு இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி 10 கிளாஸ் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். சரியா, சோ அந்த நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த தமிழும் இதுவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் மேக்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம்ப்பா. சரியா, சோ தமிழ் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப தமிழ் சிலபஸ பார்ப்போம்ப்பா. இந்த இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கணத்தை எதை பேஸ் பண்ணி நடத்த போறோம் அப்படின்னா 6th to 12th வரை இருக்கக்கூடிய இலக்கணம் பிளஸ் புக் பேக். சரியாப்பா, இது ரெண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம் பிளஸ் புக் பேக் ஃபுல்லா முடிச்சிட்டாவே நம்மளுக்கு 70% கம்ப்ளீட் ஆயிரும். இது போக நம்ம வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பா வெளியிடப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரதராசனார் உரையில இருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு, இது எல்லாமே சிலபஸ் வைஸா உங்களுக்கு கவர் ஆயிரும். சரியாப்பா, இந்த சொல்லகராதி 2வது யூனிட்ல இருக்கக்கூடியது, அடுத்து 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய எழுதும் திறன், இது எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் 6th to 12th நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் எது எது முக்கியமோ அதை தனியா நம்ம பார்க்க போறோம். தமிழ் இப்படிதான்ப்பா இருக்கும். சரியா, சோ அதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 rupeesப்பா. சரிங்களா, அக்டோபர் 10ல இருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ஃபீஸ் மாற்றுத்திறன் மாணவர்கள், டிஸ்டிடியூட் விடோ இவங்க 2 பேருக்கும் கிடையாதுப்பா. உங்களுக்கு 2 பேரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சர்டிபிகேட்ஸை மட்டும் இந்த நம்பருக்கு
நீங்க அனுப்புங்க சரிங்களா. 8667722090 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட சர்டிபிகேட்ஸை மட்டும் அனுப்புங்க. மாற்றுத்திறன் இல்ல டிஸ்கன்டினியூட் விடோ சர்டிபிகேட்ஸ் அனுப்புங்க. உங்களை க்ளோஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல படிச்சுக்கலாம். நோட்ஸும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்துருவோம்ப்பா. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 rupees ஃபீஸ் போட்டிருக்கோம். வித் நோட்ஸோட நம்ம கொடுக்கறதுனால இந்த ஃபீஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம்ப்பா சரியா. சோ விருப்பப்படுறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கான ஃபீஸை வந்து கூகுள் பே, சேம் நம்பர் தான் கூகுள் பேக்கு 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க ஃபீஸை வந்து பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களை க்ளோஸ் குரூப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ க்ளோஸ் குரூப்ல உங்க கிளாஸஸ்க்கான வீடியோஸ் பிளஸ் மெட்டீரியல் இது ரெண்டுமே வந்துடும். அக்டோபர் 10 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். முடியக்கூடிய தேதி என்னால சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நம்ம கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம இத்தனாம் தேதிக்குள்ள முடிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு 2.5 மாசம் கணக்கு வச்சிருக்கோம். கண்டென்ட் அதிகமாகும் போது நம்மளுக்கு அது கூடும், கண்டிப்பா கூடும். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு இது நம்ம வாய் வார்த்தைக்காக சொல்றோம்னு கிடையாது. நம்மளோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு கொடுத்துடணும். இதை தாண்டி வேற இன்ஸ்டிடியூட்ல நீங்க தனியா ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இதை தாண்டி அங்க வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரியாப்பா. சோ அதனால அக்டோபர் 10 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரியா. டிசம்பருக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஓரியன்டா அப்படியே டெஸ்ட், அடுத்து ஓயாத அலைகள் 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும்பா சரிங்களா. சோ இதான் கான்செப்ட். விருப்பப்படுறவங்க இந்த அமௌண்ட்டை இதே சேம் ஜிபே நம்பருக்கு சரியாப்பா, 1000 rupees ஜிபே நம்பருக்கு 8667722090 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களை நம்ம வந்து 5ஆம் தேதியில இருந்து, அதாவது 5ல நீங்க ஃபீஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3ஆம் தேதியில இருந்தே நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ப்பா. சோ 10ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். விருப்பப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறன் டிஸ்கன்டினியூட் விடோ நீங்க 2 பேர் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் மட்டும் சேம் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. உங்களை க்ளோஸ் குரூப்ல ஆட் பண்ணிடலாம்ப்பா. எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ 2026 குரூப் 4 கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்றோம்ப்பா. நன்றி.